guys, my amazing learners. I am Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா looks like versus sounds like. இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய differences தான் பார்க்க போறோம். Looks like அப்படிங்கிறது என்ன? Sounds like அப்படிங்கிறது என்ன? அதை எப்படி sentencesல யூஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். Looks like அப்படிங்கிறது பாருங்க மேலே கொடுத்திருக்கோம். போல இருக்கிறது இல்லனா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படினு கொடுத்திருக்கோமா? அதே மீனிங் தான் sounds like அப்படிங்கற phrase யூஸ் பண்ணும்போது நமக்கு தருது. என்னது? போல இருக்கிறது, இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறது நம்ம அப்படி தமிழ்ல பேசுவோம் இல்லையா? அதுக்குண்டான இங்கிலீஷ் மீனிங் தான் என்னது? sounds likeமே. ஆனா இது ரெண்டும் ஒண்ணுதானன்னு கேட்டா கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் வேற மாதிரியான அர்த்தங்கள் உண்டு நம்ம இங்கிலீஷ் சென்டென்சஸ்ல பேசும்போது. தமிழ்ல ஒரே மாதிரி இருந்தாலும் ஆனா இங்கிலீஷ்ல அதனுடைய யூசேஜ் அப்படிங்கிறது டோட்டலா வேற. ஸோ இன்னைக்கு இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் கிளியரா பார்த்து சூப்பரா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the topic. சரி பார்க்கலாம். இப்போ இது ரெண்டுமே தமிழ்ல கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? இதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அப்பதான் கிளியரா உங்களுக்கு புரியும். இப்போ லுக்ஸ் லைக் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தலாம். லுக்ஸ் லைக் he was confused about the directions கூட வச்சுக்கலாம். looks like he was confused about the directions அப்படினு சொல்லியிருக்கோம். இதனுடைய மீனிங் என்ன? அவன் வந்து அந்த திசையில பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த வழியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? ஸோ இது பாருங்க, இந்த சவுண்ட்ஸ் லைக் யூஸ் பண்ணியும் அதே சென்டென்ஸ் கொடுக்கலாம். சவுண்ட்ஸ் லைக் அப்படியே டிக்டோ அங்க இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். he was confused about the directions. இங்க என்ன சொல்லியிருக்கோம்னா அதே தான் சொல்லியிருக்கோம். அவனுக்கு ஏதோ வழியில் ஏதோ குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியுது, குழப்பமா இருக்கிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய யூசேஜ் வேறன்னு சொன்ன இல்லையா? ஆமா, இந்த லுக்ஸ் லைக்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் எப்படி மாறும்னா பாருங்க, விஷுவல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம அவனை பார்க்குறோம், அவனை பார்த்து நம்ம வந்து பேசும்போது, அவனை பார்த்து ஒரு சில விஷயங்கள் நமக்கே புரியும் போது நம்ம லுக்ஸ் லைக் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அவனை பார்க்கும்போது அவனோட பாடி லாங்குவேஜ்லேயோ இல்லைனா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிறது. அப்படி அவனை பார்த்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஒரு விஷயம் அவனுக்கு தெரியல அப்படின்னா லுக்ஸ் லைக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சவுண்ட்ஸ் லைக் அப்படிங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, அவனை நம்ம பார்க்குறோம், அவனே நம்ம கிட்ட சொல்கிறான், எனக்கு இந்த வழியில் எதை எனக்கு சுத்தமாக புரியல, எப்படி போகணும்னு தெரியலை அப்படின்னு அவனே சொல்கிறான்னா, ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னு வைங்களேன், சவுண்ட்ஸ் லைக் அவனுக்கு ஏதோ கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. சவுண்ட்ஸ் லைக்குங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா சவுண்ட்ஸ் லைக். பார்த்து ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலங்கிறத சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? லுக்குங்கிறது. ஓகேவா? இப்போ ரெண்டுத்துக்கும் கிளியரா மீனிங் புரியுதா? ஆல்ரெடி லுக்ஸ் லைக் அப்படிங்கிறது நிறைய பேசி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அதனால சவுண்ட்ஸ் லைக் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ்ல பேசுறது அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும் இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது. சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தலாம். இப்போ சவுண்ட்ஸ் லைக் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ்ல பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் லுக் அட் தி ஃபர்ஸ்ட் ஒன். அவன் பொய் சொன்ன மாதிரி தெரியுது. ஸோ நம்ம எப்படி இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம்? பொய் சொன்ன மாதிரி தெரியுது அப்படின்னு. ஸோ இதை வந்து பார்த்தும் நமக்கு தெரியலாம் அவன் பொய் சொன்னானா இல்லையா அப்படிங்கிறது. நம்ம பார்க்கும்போதும் புரிஞ்சுக்க முடியும், இல்லைனா ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். யாராவது அவனை பற்றி சொல்லியிருக்கலாம், அவன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறான், அவனவும் சொல்கிறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? ஆமாம், அவன் பொய் சொல்கிற மாதிரி தான், பொய் சொன்ன மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சிச்சுவேஷனுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பார்க்கறதுக்கும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். யாராவது சொன்னாங்க அப்படின்னாலும் அதை கேட்டு நம்ம இந்த மாதிரியான சென்டென்ஸ் பேசுவோம் இல்லையா? அப்படி கேட்டு பேசும்போது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம், சவுண்ட்ஸ் லைக் அப்படிங்கிறது. சரி பார்க்கலாம். அவன் பொய் சொன்ன மாதிரி தெரியுது அப்படின்னா, சொன்ன மாதிரி தெரியுது அப்படி சொல்லும் போதே சவுண்ட்ஸ் லைக் அவன், he was
lying. Sounds like he was lying அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது அவள் ஏதோ மறைச்ச மாதிரி தெரியுது. ஸோ எல்லா இடத்துலையும் மறைச்ச மாதிரி தெரியுது, அப்படி இருக்கும் போல் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு ஓகேவா. அவள் ஏதோ மறைச்ச மாதிரி தெரியுது அப்படின்னா இந்த இடத்துல தெரியுது. Sounds like அவள் she was மறைச்ச மாதிரி அப்படி சொல்லும்போது ஹைடிங்னு சொல்லுவோம். ஹைட் அப்படின்னா மறைக்கிறது, மறைச்ச மாதிரி தெரியுது அப்படிங்கும்போது she was hiding ஏதோ something. Sounds like she was hiding something அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது அவ அந்த அர்த்தத்தில் சொல்லலை போல இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சொல்லலை போல இருக்கு அப்படின்னா மேபி அவளே கூட சொல்லியிருக்கலாம் என்கிட்ட, இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்கலாம் அவள் என்ன மாதிரி மீன் பண்ணா அப்படிங்கிறது. அதை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் அவள் அந்த அர்த்தத்தில் சொல்லலை போல இருக்குது அப்படின்னு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக சொல்கிறது. ஸோ இதை அவள் அந்த அர்த்தத்தில் சொல்லலை போல இருக்குது அப்படின்னா சவுண்ட்ஸ் லைக் அவ she didn't mean it. அவ அந்த அர்த்தத்தில் சொல்லலை போல இருக்கு அப்படின்னா sounds like she didn't mean it அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது அவங்க சும்மா காமெடி பண்ண மாதிரி தெரியுது. அவங்க சும்மா தான் காமெடி பண்ண மாதிரி தான் தெரியுது, சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது sounds like அவங்க சும்மா காமெடி பண்ண மாதிரி தெரியுது சொல்கிறோம் இல்லையா. they were just காமெடி பண்ணுறது ஜோக்கிங். sounds like they were just joking அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அவங்க உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியுது, உன்னை தப்பாக புரிஞ்சிருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படி நான் ஃபீல் பண்ணுறது சொல்கிறது. ஸோ அதை சவுண்ட்ஸ் லைக் அவங்க அப்படின்னா தே தப்பாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அப்படின்னா தே தப்பாக புரிஞ்சுக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியுதுன்னா மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு எழுதணும் பாஸ்ட் டென்ஸில். sounds like they misunderstood you உன்னை இல்லையா. sounds like they misunderstood you அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அவன் உனக்கு உதவி பண்ண முயற்சி பண்ண மாதிரி தெரியுது, அவன் உனக்கு உதவி பண்ண முயற்சி பண்ண மாதிரி தான் தெரியுது அப்படி சொல்கிறது. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன் ஓகேவா. ஸோ அதை மாறி தெரியுது அப்படின்னா sounds like அவன் he உனக்கு உதவி பண்ண மாதிரி he was முயற்சி பண்ண, அதனால் he was trying to உதவி பண்ணுறதுக்கு ஹெல்ப் இல்லையா, ஹெல்ப் யூ. sounds like he was trying to help you அப்படின்னு இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸ் நம்ம சொல்லணும். அடுத்தது அவ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரியுது அப்படின்னா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா போல அப்படி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா மேபி அவள் சொல்லியிருந்திருக்கலாம், இல்லைன்னா அடுத்தவங்க ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டு நான் அப்படி சொல்லுவேன், அவள் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு நம்ம இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா. ஸோ அது இருந்த மாதிரி தெரியுது அப்படின்னா sounds like அவ she was உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா she was waiting வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி அப்படின்னா waiting she was waiting for you. sounds like she was waiting for you அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அவங்களோட மைண்டை மாற்றிக்கிட்ட மாதிரி தெரியுது, அவங்களோட மைண்டை மாற்றிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியுது அப்படி சொல்கிறோம். ஸோ அதை மாறி தெரியுது அப்படின்னா sounds like அவங்க தே மைண்டை மாற்றிக்கிட்ட மாதிரி அப்படின்னா தே சேஞ்ச் மாற்றுறதுக்கு தே சேஞ்ச்ட் தேர் மைண்ட். sounds like they changed their mind அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புரியாமல் தப்பு பண்ண மாதிரி தெரியுது,
அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் புரியாமல் அதனால் தப்பான மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை அவங்களுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு சவுண்ட்ஸ் லைக் அப்படிங்கிறதா எப்போவுமே ஃபர்ஸ்ட் வரும். மாதிரி தெரியுது சவுண்ட்ஸ் லைக் அவங்களுக்கு தே இன்ஸ்ட்ரக்ஷன் புரியாமல் அப்படின்னா தே டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தப்பு பண்ண மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் and made a mistake. Sounds like they didn't understand the instructions and made a mistake அப்படின்னு இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசணும். அடுத்தது அவள் இன்டர்வியூவில் பதட்டமாக இருந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி அவள் பதட்டமாக இருந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவேன் அப்படின்னா நேரில் போய் பார்த்துருக்க மாட்டேன். மேபி அவள் சொல்லியிருக்கலாம், எனக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப இதாக இருந்தது, அதனால் எனக்கு தெரியல, ஸோ ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருந்தது. அப்படியே அவள் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு கெஸ்ஸிங் என்னன்ட்டு அவள் பதட்டமாக இருந்த மாதிரி தெரியுதுன்னு நான் அடுத்தவங்க கிட்ட சொல்லுவேன் இல்லையா. ஸோ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா மாதிரி தெரியுது அப்படின்னா sounds like she was nervous. interview அப்போ அப்படின்னா during the interview. ஓகே, ரீட் பண்ணுங்க. sounds like she was nervous during the interview அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். let's move on to the next sentence. அவன் ஏமாற்றம் அடைந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. இந்த சென்டென்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகேவா? ஸோ ஏமாற்றம் அடையிறத என்னன்னு சொல்லுவோம்னா டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது அவன் ஷாப்பிங் பண்ணப்ப அவன் பர்ஸை தொலைச்ச மாதிரி தெரியுது. அவன் ஷாப்பிங் பண்ணப்போ அவனோட பர்ஸை வந்து தொலைச்சிட்ட மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை மாதிரி தெரியுது சவுண்ட்ஸ் லைக் ஹீ பர்ஸை தொலைச்ச மாதிரி தெரியுது அப்படின்னா ஹீ லாஸ்ட் ஹிஸ் பர்ஸ் அப்படிங்கிறத வாலெட்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சவுண்ட்ஸ் லைக் ஹீ லாஸ்ட் ஹிஸ் வாலெட் எப்போ ஷாப்பிங் பண்ணப்போ while shopping. okay, sounds like he lost his wallet while shopping அப்படின்னு சொல்லணும். next one, அவங்க டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. அவங்க டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறது. இப்போ லேட்டாக வந்தாங்க, கெஸ்ட்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வர்றதுக்கு, அவங்க லேட்டாக வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ரீசன் வந்து யாராவது சொல்லியிருக்கலாம். டிராஃபிக் இப்போது ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே ரீச் ஆயிடுவோம்னு சொல்லியிருந்திருக்கலாம். அந்த விஷயம் சொன்னதை கேட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க ஏதோ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது, அதனால தான் லேட்டாக வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சென்டென்ஸில் தான் சவுண்ட்ஸ் லைக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே தெரியுது அப்படின்னா சவுண்ட்ஸ் லைக் அவங்க தே டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்ட மாதிரி அப்படின்னா தே காட் ஸ்டக்குன்னு போடணும். மாட்டிக்கிறதுக்கு தே காட் ஸ்டக் இன் traffic. okay, sounds like they got stuck in traffic அப்படின்னு சொல்லணும். ஸோ இதோட இன்றைக்கான லெசனை நம்ம சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கி லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்த்தோம் சொல்லுங்கள். சவுண்ட்ஸ் லைக் அண்ட் லுக்ஸ் லைக் இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் பார்த்தோம். லுக்ஸ் லைக் அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணணும், அப்புறம் சவுண்ட்ஸ் லைக் அப்படிங்கிறத எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.